சென்னை துறைப்பாக்கம் குமரன்குடில் பிரதான சாலையில் டிராலி சூட்கேஸ் ஒன்று கேட்பாரற்று கிடந்தது. அதே பகுதியில் கட்டிட வேலை செய்து வந்த தொழிலாளர்கள் மர்ம பெட்டி யாருடையது என கேட்டனர். அப்போது தொழிலாளர் ஒருவர் கட்டிட வேலைக்கு இடையூறாக இருப்பதாக எண்ணி பெட்டியை எட்டி உதைத்தார். அப்போது பெட்டியில் இருந்து ரத்தம் கசிந்ததால் அதிர்ச்சி அடைந்தவர்கள் காவல்துறைக்கு தகவல் அளித்தனர். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த துறைப்பாக்கம் பகுதி போலீசார் சூட்கேஸை திறந்து பார்த்தபோது துண்டு துண்டாக வெட்டப்பட்ட நிலையில் இளம் பெண்ணின் சடலம் கிடந்தது தெரிய வந்தது. பின்னர் சென்னை மாநகர இணை ஆணையர் CP சக்கரவர்த்தி, அடையாறு துணை கமிஷனர் பொன் கார்த்திக் குமார் ஆகியோர் சூட்கேஸை பறிமுதல் செய்து உடல் பாகங்களை வைத்து விசாரணை மேற்கொண்டனர். மேலும் அருகில் உள்ள காவல் நிலையங்களில் இளம்பெண் மாயமானது தொடர்பாக யாரேனும் புகார் அளித்துள்ளார்களா என விசாரணை நடத்தினர். இதில் மாதவரத்தை சேர்ந்த தீபா என்ற இளம்பெண் காணாமல் போனதாக அவரது சகோதரர் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். இதையடுத்து புகார் அளித்தவரை நேரில் அழைத்து காட்டிய போது கொலை செய்யப்பட்டது மாயமான தீபா என்பதை போலீசார் உறுதி செய்தனர். சம்பவ இடத்தில் CCTV கேமரா பதிவுகளை ஆய்வு செய்த காவல்துறையினர் மோப்பனாய் உதவியுடன் தேடுதல் வேட்டையில் இறங்கினர். இதில் குமரன்குடில் பகுதியைச் சேர்ந்த மணிகண்டன் என்பவர் கைது செய்யப்பட்டார். அதோடு கொலையான தீபா திருமணமாகாதவர் என்றும் சமீப காலமாக பாலியல் தொழிலில் ஈடுபட்டு வந்தவர் என்றும் தெரிய வந்தது. சிவகங்கையைச் சேர்ந்த மணிகண்டனுக்கு தீபா அறிமுகமாகி உள்ளார். இவர்கள் இருவருக்குள்ளும் பரஸ்பர அன்பு உருவாகி ஒரு கட்டத்தில் மோதல் வெடித்துள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த மணிகண்டன் தீபாவை கொலை செய்ய முடிவெடுத்தார். அதன்படி இடைத்தரகர் மூலம் தீபாவை வரவழைத்த மணிகண்டன் சுத்தியலால் அடித்து கொலை செய்து உடல்களை துண்டு துண்டாக வெட்டி சூட்கேஸில் அடைத்து சாலையோரம் வீசி சென்றதாக பரபரப்பு வாக்குமூலம் அளித்திருக்கிறார் கொலையாளி. இந்த மாதிரி சம்பவங்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்குற வரைக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி சம்பவங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். இது அரசாங்கமும் காவல்துறையும் நீதிமன்றங்களும் சரியான தண்டனை கொடுத்தா மட்டும்தான் இதிலேருந்து நம்ம கொஞ்சம் நிம்மதியாக இருக்க முடியும். ஏன்னா 35 வருஷமாக நாங்கள் இந்த ஏரியாவில் இருக்கிறோம். இந்த மாதிரி சம்பவம் நான் இதான் முதல் பார்த்துருக்கேன். நான் நியூஸ் பேப்பரில் டிவியில் பார்த்துருக்கோம் இந்த மாதிரி எங்கே நடக்குதுன்ட்டு. இந்த தெருவில் அது நான் இருக்கிற வீட்டுக்கு பக்கத்தில் இது நடந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு சம்பவம் பண்ணுறதுக்கு இங்கே பக்கத்துலேயே ஒருத்தர் இருக்கான்றது எனக்கு இன்றைக்கி தான் தெரியும். அந்த பையனை கூட நான் இன்றைக்கி தான் பார்த்தேன். இளம்பெண் கொலையானது தொடர்பாக விசாரணையில் இறங்கிய போலீசார் சம்பவம் நடந்த 5 மணி நேரத்தில் குற்றவாளியை கைது செய்து அதிரடி காட்டியுள்ளனர்.